வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, கிட்னில ஏற்படுகின்ற ஸ்டோன கரைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கலாம். இது எதற்காக வருது பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு எடுக்கின்ற முறை மாறுகின்ற ஒரு நிலை. இதுல கால்சியம் அதிகமா இருக்கின்ற உணவை தவிர்க்கப்பட வேண்டும். அதேபோல நம்ம உண்ணும் பொழுது உணவு என்பது பார்த்தீங்கன்னா, வாய திறந்து உண்ணுகின்ற ஒரு நிலை என்பது பெரும்பாலும் இருக்கின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுல நல்லா மென்னு சாப்பிடணும். வாய திறந்து சாப்பிடும் பொழுது காத்து என்பது உள்ளே செல்கின்றது. இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால்சியம் வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகுகின்ற ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். இதுல வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, உணவு உண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, வாய திறந்து உண்ணுவது கிடையாது. நம்ம உண்ணும் பொழுது பேசிக்கொண்டோ, இல்ல உரையாடிக் கொண்டோ, சிரித்துக் கொண்டோ சில சமயத்துல உணவு எடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இது போல விஷயங்களே தவிர்க்கப்பட வேண்டும். இதுல உணவுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் அதிகமா இருக்கின்ற உணவை தவிர்க்கப்பட வேண்டும். விதை உள்ள பொருட்களை தவிர்க்கப்பட வேண்டும். இதுல தக்காளி சேர்த்துக்க வேண்டாம். கத்திரிக்காய், கோஸு, காலிஃப்ளவர் இது போல உணவுகள சற்று குறைத்துக் கொள்ளலாம். அதாவது முழுமையா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லல. இது சற்று குறைத்துக் கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. அதேபோல மழை காலங்கள்ல மழை வந்து உங்களுக்கு டைரக்ட்டா தண்ணி வருதுன்னா, அந்த தண்ணிய வந்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இது மிக சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த தண்ணிய வந்து சேமித்து வைத்து, இது தாராளமா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து 1 வருடம் வரைக்கும் கெட்டு போகாத ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இது ஒரு மருந்து போல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேல வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் படியுதுன்னா, அத மட்டும் கிளியர் பண்ணிட்டு, அந்த தண்ணிய ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கின்னு உங்களுடைய சாதாரண தண்ணி, உங்களுக்கு வந்து வீட்ல இருக்கிற ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணிய அதுல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது, அந்த கிட்னி ஸ்டோன வந்து கரைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆற்றல் வந்து மழைநீர் தண்ணிக்கு உண்டு. இத நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். இது மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு நீராக நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல இது செய்து கொண்டு வரும்பொழுது, நம்ம உண்ணுகின்ற உணவு முறையும் மாற்றம் அடைய வேண்டும். இப்போ நம்ம அதற்கு உண்டான ஒரு ஆசனத்த பார்க்கலாம். இது மிக சிறந்த ஒரு ஆசனம். இப்போ இது போல நம்ம ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். இது வந்து அர்த்த ஆலாசனம் பேரு. இதுல இது போல ரைட் டவுன் பண்ணிட்டு, உங்களுடைய கால்கள மேல உயர்த்துறோம் 45 டிகிரி. உங்களால இது போல உயர்த்த முடியலன்னா, சேர் வைத்துக் கொள்ளலாம், இல்ல ஸ்டூல் வைத்துக் கொள்ளலாம். இதுல யூரின் இன்ஃபெக்ஷன் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம், யூரின் ட்ராக்ல எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி செய்யும். அதே போல நம்முடைய கிட்னில கல் இருந்தாலும் சரி, இல்ல ட்ராக்ல கல் இருந்தாலும் சரி, கரைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம். 15 எண்ணிக்கை. இது போல ஒரு 3 சுற்று செய்யலாம். இது வந்து 45 டிகிரில செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுல செய்யும் பொழுது, உங்களால ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் இந்த வயிறு பகுதி என்பது கண்டிப்பா வலி இருக்கும். இது செய்யறதுனால பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலை வந்து சர்க்கரை என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். இது வந்து ஒரு சுற்று. இப்ப இதிலேயே 2வது நிலையை பார்க்கலாம். இதுல ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து அந்த பிசிஓடி பிரச்சனை சரி செய்யும். டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதுல ஒரு 15 எண்ணிக்கை டவுன் பண்ணிக்கிறோம். இப்போ 3வது நிலை. இதுல யூரின் வந்து அதே போல சிலருக்கு வந்து சொட்டு சொட்டா போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுவும் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அதாவது யூரின் ட்ராக்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம்னு சொல்லலாம் இந்த ஆசனம். இது அர்த்த ஆலாசனம். அதே போல ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு சுற்று. இது போல 3 சுற்றுகள் செய்யப்பட வேண்டும். இப்போ உங்களால இது போல செய்ய முடியலன்னா வித் வால் சப்போர்ட்டோட கூட நம்ம இப்போ உயர்த்தும்போது இது போல செவுரு இருந்ததுன்னா வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்து கொள்ளலாம். இந்த ஆசனம் செய்யறதுனால கிட்டத்தட்ட ஒரு 25 டிசீஸ் கிட்ட சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். இது ஒரு 3 சுற்று செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல காலையில ஒரு வேளை, மாலையில ஒரு வேளை செய்து கொண்டு வரும் பொழுது பலன் என்பது தாராளமா எதிர்பார்க்கலாம். இதுல
சந்தேகம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்.